புனிதமும் அருளும் நிறைந்த பாக்கியமான ரமலான் நம்மை எல்லாம் வந்து அடைந்திருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ் சும்மா அல்ஹம்துலில்லாஹ். சங்கையான ரமலானுடைய மாதத்தை ஒரு மனிதன் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்வது என்பது அவனுடைய ஈமானுடைய வாழ்வுக்கு தனித்தன்மையை உண்டாக்கும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமில்லை. அதனால்தான் புனித ரமலான் பிறப்பதற்கு முன்னாலேயே அதை பற்றிய ஆர்வத்தை கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு ஊட்டியிருக்கிறார். அதை பற்றிய சோபனத்தை சொன்னார்கள். ஐயுஹன்னாஸ் ஹதபனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபி ஆகிர் யௌமி மின் ஷஅபான். ஷஅபானுடைய நாட்களின் கடைசியிலேயே அல்லாஹ்வுடைய ரசூல் எங்களுக்கு சொன்னார்கள், ஐயுஹன்னாஸ் மக்களே, கத் அதல்லக்கும் ஷஹ்ருன் அதீம். மகத்தான ஒரு மாதம் உங்களை முன்னோக்கி வருகிறது. அது பரக்கத்தான மாதம், அது ரஹ்மத்தினுடைய மாதம், அது உன்னதத்தினுடைய மாதம். அதில் அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய மாண்புகளை குறித்து கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு சோபனத்தை சொல்லி தந்தார்கள். அதை பற்றிய ஆர்வத்தை ஏற்கனவே அல்லாஹ் ரசூல் ஊட்டியிருக்கிறார். இந்த புனிதமான ரமலானுடைய வாய்ப்பை வாழ்க்கையிலே தவறவிட்டவர்கள், புனிதமான இந்த ரமலானை நோன்பையோ மற்ற காரியங்களையோ அந்த வாய்ப்பை தவறவிட்டவர்கள் எதை கொண்டும் ஈடு செய்ய இயலாது, எதை கொண்டும் அதை ஈடு செய்யவே இயலாது. கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மன் அஃப்தர, அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், மன் அஃப்தர யௌமன் ஃபீ ரமலான ஃபீ கைரி ருக்ஸத்தின். காரணம் இல்லாமல் ரமலானுடைய மாதத்தில் ஒருவர் நோன்பை விட்டுவிட்டார், ரஹஸஹுல்லாஹ், அவருக்கு அளித்திருக்கக்கூடிய சில சலுகைகள், அதனால் அல்லாஹு தஆலா அந்த சலுகைகள் இல்லாமல் வேண்டுமென்றே ரமலானுடைய மாதத்தில் ஒரு நோன்பை விட்டால், லம் யக்தி அன்ஹு சியாமத் தஹர், அவர் காலமெல்லாம் நோன்பு நோற்றாலும் சரி இதற்கு ஈடாகாதுன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரமலானுடைய மாதத்தில் அந்த நாளில் அந்த நேரத்தில் வைக்க வேண்டிய அந்த நோன்பை அதற்கு பிறகு அவர் கதா செய்தாலும் சரி, ஆனாலும் கூட காரணம் இல்லாமல் அந்த நாளில் நோன்பு வைக்காமல் விட்டால் அதற்கு எந்த வகையிலும் ஈடு செய்யவே இயலாது என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இன்னும் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், எவ்வளவு கடுமையான வார்த்தை சொல்லியிருக்கிறார்கள், ஃபஇன்ன ஷகிய்ய குல்ல ஷகி, ஃபஇன்ன ஷகிய்ய குல்ல ஷகி. மூதேவித்தனத்திலும் மிக மூதேவித்தனம் யார் என்று சொன்னார் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார். சொர்க்கத்தில் ரெண்டே கூட்டம் தான், ஒன்று சயீத், இன்னொன்று ஷகி. பாக்கியமானவர்கள், அபாக்கியவான்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், உலகத்திலே அபாக்கியவான் யார் தெரியுமா, ஃபஇன்ன ஷகிய்ய குல்ல ஷகி, அபாக்கியவான்களிலேயே மிகப்பெரிய அபாக்கியவான் மன் ஹுரிம ஃபீஹி ரஹ்மத்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய இந்த ரஹ்மத்தை தன்னுடைய வாழ்க்கையிலே இல்லாமல் ஆக்கி கொண்டானே அவன்தான் என்று சொன்னார். அதனாலே அருமையான பெருமக்களே, ஒரு மகத்தான ஒரு வாய்ப்பு. எத்தனை வார்த்தைகளில் நமக்கு சொல்ல தெரியவில்லை, ஆனால் அதைவிட முக்கியமானது, இந்த ரமலானுக்காக வான்மண்டலம் தயாரிக்கப்படுகிறது. அங்கே ஒரு பெரிய கோலாகலம் நடைபெறுகிறது. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார், ரமலானுடைய மாதம் துவங்கிவிட்டால் வான்மண்டலமே அங்கே அலங்கரிக்கப்படுகிறது. வான்மண்டலத்தினுடைய சொர்க்கத்தின் கதவுகள் திறக்கப்படுகிறது, நரகத்தின் கதவுகள் மூடப்படுகிறது, ஷைத்தான் அங்கே விலங்கிடப்படுகிறான் என்று வான்மண்டலத்தில் நடக்கக்கூடிய அந்த உயர்வுகளை குறித்தெல்லாம், அந்த அலங்காரங்களை குறித்தெல்லாம், ரமலானுக்காக அது தயாரிப்பை குறித்தெல்லாம் அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு சொல்லி காண்பித்தார். அருமையான பெருமக்களே, புனிதமான இந்த ரமலானுடைய மாதத்தை பூரணமாக எந்த விதமான குறையும் இல்லாமல் நோன்பு நோற்பதற்கும் இந்த ரமலானுடைய வாய்ப்பை முழுமையாக பயன்படுத்திக் கொள்வதற்கும் அல்லாஹ் நமக்கு நசீபை தந்தருள் புரிவானார். இதனுடைய ஆதாபுகளையும் அஹ்காமுகளையும் சட்டங்களையும் விளங்கி செய்ய வேண்டும். நோன்பு வைப்பது என்பது எப்படி முக்கியமானதோ அது மாதிரி நோன்பினுடைய பரந்துகள் என்ன, நோன்பினுடைய ஆதாபுகள் என்ன, எதனால் அந்த நோன்பு முறியும், அது தொடர்பான சட்டங்களையும் எந்த ஒரு காரியத்தையும் அதை பற்றி உண்டான அடிப்படை விஷயங்களை தெரிந்து செய்ய வேண்டும். நோன்பினுடைய பரந்து ரெண்டு தான். நோன்பினுடைய பரந்து என்பது ரெண்டு, ஒன்று நீயத், இன்னொன்று இம்சாக். நீயத்து செய்து கொள்வது, மனதாலோ ஆயினால் சொன்னால் ரொம்ப நல்லது. அது நீயத்து செய்து கொள்வது என்பது நோன்பினுடைய பரதுகளில் ஒன்று. அதிலையும் கூட சில பேர் சௌம கதின் என்று சொன்னால், கதுங்கிறது நாளை இன்னைக்கு அப்படிங்க, கதுங்கிற வார்த்தைக்கு இந்த இரவை அடுத்துள்ள பகல் தான் அர்த்தம். அது ஒன்றும் வித்தியாசமானது இல்லை. பகல்ல நம்ம நாளைன்னு சொல்றோம். அதனால நீயத்து செய்து கொள்வது, நீயத்து செய்ததற்கு பின்னால் ஒரு மனிதர் நோன்பு ஆரம்பிப்பதற்கான நேரம் இருந்து சாப்பிட்டாலும் தப்பில்லை. காலையில் அவர் நீயத் செய்துட்டாரு, அதுக்கு சாயா குடிக்கலையே நினைச்சு டீ குடிக்கிறாரு, அதுக்கு பிறகு அவர்
நீயத்தை செய்ததற்கு பின்னால் நேரம் இருந்தால், நைட்லேயே நம்ம நீயத்தை செய்கிறோம், அதுக்கு பிறகு சாப்பிட்றோம் என்றாலும் அது தப்பில்லை என்று மார்க்கம் சொல்கிறது. அது மாதிரி 2வது ஃபரதுங்கிறது தடுத்துக் கொள்வது. எதை தடுத்துக் கொள்வது? வேண்டுமென்றே உணவையோ எதுவும் அருந்துவதையோ, நம்முடைய உள்ளே செல்லக்கூடிய இந்த அவயவங்களின் வழியாக எதுவும் உள்ளே சென்று விடாமல், நம்முடைய உணவால் அதைபோல் உண்பதால் எதையும் அருந்துவதால் மனோ இச்சைகளுக்கு கட்டுப்பட்டு விடாமல் நம்மை தடுத்துக் கொள்வது, இது 2வது ஃபரதாக மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. நோன்பினுடைய ஃபரதுகள் அருமையான பெருமக்களே, அது அல்லாது உலகத்திலே வாஜிபுன் அலா குல்லி முஸ்லிமின், ஒவ்வொரு முஸ்லிமுக்கு இது ஃபரது. பாலிகின், வயது வந்தவர்களுக்கெல்லாம் இது ஃபரது. வயது வரவில்லை, சிறு பிள்ளையாக இருக்கிறார் என்றால் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய அறிவுறுத்தலின்படி ஹதீஸிலே நாம் பார்க்கிறோம், 10 வயதானாலே பிள்ளைகளை கண்டித்து நோன்பு வைக்க சொல்ல வேண்டும். 10 வயதானாலே அவர்களை ஆர்வமூட்டி அவர்களை நோன்பு வைக்க சொல்ல வேண்டும். அவர்களுக்கு ஒருவேளை சிறு பிள்ளைகளாக இருந்து அந்த நோன்பு வைக்க விட்டுட்டாங்கன்னா அதை கலா செய்ய வேண்டியதில்லை. ஆனால் பருவம் அடைந்து விட்டால், பருவத்தினுடைய உச்சம் என்பது நடைமுறையில் நமக்கு பருவம் என்னன்னு தெரியும், அது கணக்கிட இயலாவிட்டால் 15 வயசு, அவ்வளவுதான். நாம் பருவம் அடைந்து விட்டால் கண்டிப்பாக அவர்கள் மீது ஃபர்தாகும். வாஜிபுன் அலா குல்லி முஸ்லிமின் பாலிகின் ஆகிலின், புத்திசாலியான, பைத்தியக்காரர்களுக்கு இது கடமை இல்லை. ஆகிலின், புத்திசாலியாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும். அதேபோல் முகீமின், ஊரில் இருக்கக்கூடிய, பயணத்தில் இல்லாதவர், பயணத்தில் இல்லாமல் ஊரில் இருந்தால் அவருக்கும் ஃபர்த். பயணத்தில் இருக்கிறார், நோன்பையும் வைத்துக் கொண்டார், வான் தசூமு கைருல் லக்கும், அது நல்லதுன்னு அல்லாஹ் சொல்றான். பயணத்தில் தான் இருக்கிறாரு, ஆனாலும் கூட இன்னொரு நாள் இதை கதா செய்ய வேண்டியது இருக்குதுங்கிறதுக்காக வேண்டி பயணத்திலே நோன்பு வைத்துக் கொண்டால் அது நல்லது தான். ஆனால் பயணத்தில் இருப்பவருக்கு ருக்ஸத் இருக்கிறது, மார்க்கம் அவருக்கு அனுமதி அளிக்கிறது. பின்னால் ஒரு நாள் கதா செய்து கொள்ளலாம். 135 கிலோமீட்டரை இவர் தாண்டி பயணம் செய்கிறார் என்று சொல்லும் பொழுது அதற்குண்டான ருக்ஸத் இருக்கிறது என்று மார்க்கம் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது. அது இவர் ஆரோக்கியமானவர்கள். ஆரோக்கியத்தினுடைய நிலை என்ன கொஞ்சம் விரிவாக சொல்லப்பட வேண்டிய விஷயம். அது சில நோயாளிகள் இருக்கிறார்கள், அந்த நோய் இனிமேல் தீரவே செய்யாது, வயது முதிர்ந்த நிலை, இனிமேல் அந்த நோய் என்பதை அவர்களுக்கு தீராத அப்படிப்பட்ட ஒரு நோயினுடைய நிலை இருக்குமானால், தற்காலிகமாக நோயோ சின்ன சின்ன காரணங்களோ அல்ல, அப்படி ஒரு நோய் இருக்குமானால் அவர்கள் அதற்கான ஃபிதியாவை கொடுத்து விடலாம் என்று மார்க்கம் சொல்கிறது. ஆரோக்கியமாக உள்ள ஒவ்வொருவருக்கும் கண்டிப்பாக அது மாதிரி வல் மர்அத்து தாஹிரத்து மினல் ஹைது வன் நிஃபாஸ், ஹைது நிஃபாஸில் இருந்தும் மாதந்தோறும் வரக்கூடிய அந்த தொடக்கினுடைய நிலைகள், இதிலிருந்து சுத்தமான பெண்ணாக இருக்க வேண்டும், அவர்களுக்கு ஃபர்தாகும். அது மாதிரி குழந்தை பேறு பெற்றிருக்கக்கூடிய அந்த பெண்மணி குழந்தை பெற்றிருக்கிறார், அவளுக்கும் விதிவிலக்காகும். ஆனால் அவர்களுக்கெல்லாம் அதற்கு மாற்று செய்ய வேண்டியது என்பது இருக்கிறது. மாற்று நோன்பு மாத்திரமல்ல, அதற்குண்டான ஃபிதியாவையும் சேர்த்து கொடுக்க வேண்டும். தனிப்பட்ட விரிவான சட்டங்கள் இருக்கிறது. ஆக எல்லோரும் பாலிகான, முஸ்லிமான, ஆக்கிலான, ஆரோக்கியமான, ஊரில் இருக்கக்கூடிய, ஹைது நிஃபாஸிலிருந்து சுத்தமாக இருக்கக்கூடிய எல்லோரும் நோன்பை வைக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்லி காண்பிக்கிறது. அருமையான பெருமக்களே, அது மாதிரி நோன்பினுடைய முறித்தல்கள், அதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். எதை கொண்டு நோன்பு முறிந்து விடுகிறது? வேண்டுமென்றே எதையும் சாப்பிட்டால், எதையும் அருந்தினால் நோன்பு முறிந்துவிடும். வேண்டுமென்றே எதையும் சாப்பிட்டால், எதையும் அருந்தினால், ஒரு ஆள் மறந்துட்ட தெரியல, அவருக்கு சாப்பிட்டு முடியும், என்ன தண்ணி குடிக்கிற நோம்புக்கு இல்லைன்னு கேட்குறாங்க, தண்ணி குடிச்சிட்டார், அதுக்கு பிறகு அவருக்கு ஞாபகம் வருதுன்னு சொன்னா அது ஃபதுல், அது பிரச்சனை இல்லைன்னு சொன்னாங்க, நோன்பு முறியாது. வேண்டுமென்றே எதையும் சாப்பிட்டாலோ எதையும் அருந்தினாலோ நோன்பு முறிந்து விடும், சந்தேகம் இல்லாமல். அதே போல அது எந்த அளவுக்கு குறைவான பொருளாக இருந்தாலும் சரிதான், ஒரு வித்து அளவிற்குண்டான குறைவான பொருளாக இருந்தாலும் வேண்டுமென்றாலும் ஒரு வினர் சாப்பிட்டாலும் அது நோன்பை முறித்து விடும். அதே போல அத்தகையு அம்தன், வேண்டுமென்றே வாந்தி எடுக்கிறார், தானா வந்தா நோன்பு முறியாது. வாந்தி வருது ஒரு ஆளுக்கு, தானா வாந்தி வந்துருச்சுன்னா நோன்பு முறியாது. வேண்டுமென்றே இவர் தன்னுடைய வாயிலே கையை விட்டோ வேறு காரணங்களை கொண்டோ வேண்டுமென்றே வாந்தி எடுத்தால் அதை கொண்டு நோன்பு முறிந்துவிடும், கதா செய்ய வேண்டும் அவர். அதே போல ஒரு பெண்மணி நோன்பு வைத்திருக்கிறான், ஹைது நிஃபாஸ் ஏற்பட்டு விட்டது, தொடக்கு வந்து விட்டது, குழந்தை பெற்று விட்டால், இப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்குமானால் அந்த பெண்களுக்கும் நோன்பு முறிந்துவிடும். அதற்கு பிறகு அவர்கள் அந்த நோன்பை கதா செய்ய வேண்டும் என்று மார்க்கம் சொல்லி காண்பிக்கிறது. அதே போல ஒரு மனிதன் வீடு கூடுவதை கொண்டோ, மணியை வெளியாக்குவதை கொண்டோ, படுத்திருக்கிறார் தானாக வெளியாகிவிட்டது, அதை கொண்டு நோன்பு முறியாது, மணியை வெளியாக்குவது கொண்டோ வீடு கூடுவதை கொண்டோ நோன்பு முறிந்துவிடும் என்று மார்க்கம் சொல்லி காண்பிக்கிறது. நாம இதிலெல்லாம் கவனமா இருப்போம். ஆனா கவனம் இல்லாம விஷயம் எதுன்னு சொன்னா, இந்த சுபு பாங்கு சொல்ற நேரம், அது பாங்கு சொல்றவரை சாப்பிடலாம் அப்படின்னு ஒரு பெரிய கூட்டம் நினைத்து கொண்டிருக்கிறது. பெருமக்களே, சஹர் முடிந்ததற்கு பின்னால், சஹருடைய நேரம் முடிந்து நோன்பு ஆரம்பித்த பிறகு சில நிமிடங்கள் கழித்து தான் பாங்கு சொல்றாங்க. இது ஞாபகத்தில் வைக்க,
பாங்கு சொல்ற நேரம் என்பது நம்முடைய நோன்பு ஆரம்பிக்கக்கூடிய நேரம் கழித்து சில நிமிடங்கள் கழித்துத்தான் ஹதீஸில் தபாரக்கல்லதி சூரா ஓதும் வரை என்று வருகிறது. அதிகபட்சமாக 20 நிமிஷம் போட்டிருப்பாங்க, 10 நிமிஷம். அதற்கு இல்லை அப்படித்தான் சொல்லுவாங்க நினைச்சிட்டு சொன்னா, நம்ம பாங்கு சொல்ற நேரத்தில் சாப்பிட்டாலோ பாங்கு சொன்னதற்கு பின்னால் அவசரமாக தண்ணீர் குடித்தாலோ பகலில் தண்ணீர் குடித்ததை போல் எந்த விதமான சந்தேகம் இல்லாமல் பகலில் வேண்டுமென்றே நோன்பை முறிப்பதற்காக தண்ணீரை எதையும் சாப்பிட்டால் என்ன சட்டமோ அந்த சட்டம் தான். அதனால பேணுதலுக்காக நாம் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாலே நிறுத்திவிட வேண்டும். ஏனென்று சொன்னால் இவ்வளவு பாக்கியமாக பகலெல்லாம் அவர் சாப்பிடாமல் எதையும் அருந்தாமல் நியத்தோடு இருக்கிறார். ஆனால் அந்த கொஞ்ச நேரத்தினுடைய ஒரு சின்ன சருகுதலின் காரணத்தினால் நோன்பை பாழாக்கி விடுகிறார். அதெல்லாம் அப்படித்தான் சொல்லுவாங்க, இப்படி சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு தலைமைத்தனம் இல்லாமல், மார்க்கத்தினுடைய பேணுதலான ஒரு நடைமுறை இல்லாமல் தனக்கு தானே சுயமாக தீனை ஏற்றுக்கொண்டவர்களுடைய ஒரு நிலைப்பாடு அது. நமக்கு அப்படி அல்ல. பாங்கு அதாவது சஹருடைய நோன்பினுடைய நேரம் ஆரம்பித்ததற்கு பிறகு சில நிமிடங்கள் கழித்துத்தான் பாங்கு சொல்லப்படுகிறது. எனவே அந்த அடிப்படையிலே அதுக்கு முன்னாலேயே முடிஞ்சிருதுன்னு சொல்லும் பொழுது அதை கவனத்தில் கொள்ள வேண்டும். குறிப்பாக அது விஷயத்திலே நாம மற்ற நோன்பினுடைய முறித்தல்கள் விஷயத்திலெல்லாம் கவனமாக இருப்போம் என்று சொன்னாலும் கூட இது விஷயத்தில் ஒரு தனி கவனம் செலுத்திக் கொள்ள வேண்டும். பாங்கு சொல்வதற்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலேயே நாம் அந்த நோன்பினுடைய காரியங்கள் தொடங்கி விடுகிறது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். அருமையான பெருமக்களே, உலகத்திலே மற்ற எல்லா அமல்களுக்கும் கூலி கிடைக்கிறது என்றால், மற்ற அமல்களுக்கு சொர்க்கம் கிடைக்கிறது என்றால் நோன்புக்கு ரப்பு கிடைக்கிறான். மற்ற அமல்களுக்கெல்லாம் சொர்க்கம் இருக்கிறது, ஹதீஸில் இருக்கிறது. ஆனால் நோன்பை பொறுத்தவரையில் அந்த சோனத்தின் ரப்பு நமக்கு கிடைக்கிறான் என்று கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஏன் அல்லாஹ்வே சொல்கிறான், ஸௌமுலி, நோன்பு என்பது எனக்கே சொந்தம் என்று ரப்பு சொல்லக்கூடிய ஹதீஸ் அவ்வளவு பிரபலமானது, ஹதீஸ குதுசியது. அதனாலே நோன்பு என்பது சாதாரணமான ஒரு அமல் அல்ல. உலகத்தில் அந்த ரமதானுடைய நோன்புக்கு சொல்லப்பட்டுள்ள கூலி என்பதை பிரதானமானது. நஃபிலான நோன்புகளுக்கு எவ்வளவு கூலி சொல்லப்படுகிறது? அரஃபாவினுடைய நோன்புக்கு, ஆஷூராவுடைய நோன்புக்கு, அது மாதிரி நஃபிலான நோன்புகளுக்கு எவ்வளவு கூலி சொல்லப்படுகிறது. எத்தனை நஃபில் சேர்ந்தாலும் ஒரு ஃபர்துக்கு ஈடாகாது. அப்படிப்பட்ட ஃபர்தான அமல் என்று சொன்னால் எவ்வளவு பாக்கியமானது என்பதை நம்முடைய கவனத்தில் கொள்ள வேண்டும். அருமையான பெருமக்களே, ஒருவர் எழுதியிருந்தார் அழகாக, ரமதான் என்பது நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாமை போல என்று எழுதியிருந்தார். ரமதான் என்பது ஒரு யூசுப் அலைஹிஸ்ஸலாமை போல. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ற ஒரு சகோதரரின் காரணத்தினால் 11 சகோதரர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது இவர் கேட்ட காரணத்தினாலே. அது மாதிரி ரமதானில் நாம் கேட்கக்கூடிய துஆவினாலே மற்ற மாதங்களில் நாம் செய்த பாவங்களும் குறைகளும் கூட மன்னிக்கப்படுவதற்கு காரணமாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை உண்டாக்குவதற்கு, எப்படியெல்லாமோ மனோஇச்சைக்கு அடிமைப்பட்டு ஏதோ ஒரு நிலையிலே வாழ்க்கை கழித்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், மனிதனுடைய வாழ்க்கையில் திருப்பத்தை, ஒரு நல்ல மாற்றத்தை உண்டாக்குவதற்கு ரமதான் முக்கியமான ஒரு வாய்ப்பு பெருமக்களே. அதனால் இந்த ரமதானை பாக்கியமாக நாம் ஆக்கிக்கொள்ள வேண்டும். உலகத்தில் நோன்புக்குண்டான கூலி என்பது தனித்தன்மை வாய்ந்தது. நாம் அல்லாஹுக்காக செய்கிறோம், நமக்கு எதையும் வெளிப்படையாக பார்க்கல, ரப்பின் திருப்திக்காக, என் ரப்புக்காக, அல்லாஹ் அகதும் சமதுமான ரப்புக்காக, அவன் எனக்கு என்று சொல்லிவிட்டான் என்று சொல்லும் பொழுது பரிசுத்தமான முறையில் அந்த நோன்பை நாம் நமக்கு ரப்புக்காக ஆக்கி கொள்ள வேண்டும். பெருமையானவர்களே, தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்த்து கொள்ள வேண்டும். புறம் பேசுவது உட்பட, இன்னைக்கு பாவம்னு நினைக்காம செய்கிற ஒரு பெரிய பாவம்னா புறம் பேசுறது தான். மற்றதெல்லாம் பாவம்னு நினைச்சு தெரியும், ஆனால் புறம் பேசுறது மட்டும் நான் புறம் பேசல, ஆனால் ஒரு செய்தியின் மற்ற பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறோம். மற்றவர்களை பற்றி உண்டான குறையை பேசுவது என்பது பாவம் என்று தெரியாமலேயே பேசும் பாவம். அதனாலே நம்முடைய அவயவங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதுதான் பரிசுத்தமான நோன்பு. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், மல்லம் யதஅ கௌல ஸூரி வல் அமல பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் அன் யதஅ தஆமஹு வ ஷராபா. ஒரு மனிதன் தவறான பாவமான சொற்களை விடவில்லை, தீய செயல்களை விடவில்லை, அவன் பட்டினி கிடந்து அல்லாஹ்வுக்கு என்ன பிரயோஜனம் கேட்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மல்லம் யதஅ கௌல ஸூரி வல் அமல பிஹி ஃபலைஸ லில்லாஹி, அல்லாஹ்வுக்கு ஒரு தேவையும் இல்லை, அன் யதஅ தஆமஹு வ ஷராபா, அவன் சாப்பிடாமல் அருந்தாமல் இருந்து ரப்புக்கு ஒரு தேவையும் இல்லை. உன்னை பரிசுத்தமாக்கக்கூடியது நோன்பு என்ற காரணத்தினாலே நாம் வெளிரங்கமான மற்ற எல்லா பாவங்களை விட்டும் நம்மை தடுத்துக் கொள்வதற்கு குறிப்பாக இந்த நோன்பினுடைய நேரத்தில் நம்மை காரணமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். நோன்பு என்பது நமக்கு தரக்கூடிய பயிற்சிகள் கொஞ்ச நஞ்சம் அல்ல. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், உங்களுக்கு ஆரோக்கியத்தை தருகிறதுன்னு சொன்னாங்க. அல்லாஹ் நமக்கு ஆரோக்கியத்தை தந்தருள்வானா. சூமு தஸீஹு, நோன்பு நோத்துக் கொள்ளுங்கள், ஆரோக்கியத்தை பெறுவீர்கள். காலமெல்லாம் செயல்படக்கூடிய அந்த அவயவங்களுக்கு
அந்த அவயங்களுக்கு ஒரு ஓய்வு கொடுப்பதன் வழியாக, அதனுடைய நேரத்தை மாற்றி அமைப்பதன் வழியாக உடலிலே ஒரு சுறுசுறுப்பும் ஒரு ஆரோக்கியம் உண்டாகிறது என்று கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்கிறது என்று சொன்னார். அதே போல ஒரு செல்ஃப் கண்ட்ரோல், நம்மை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு நிலை. மனிதனுடைய வாழ்க்கையிலே கட்டுப்பாடுகள் தான் நம்முடைய உயர்வுக்கே காரணம். நாம் கட்டுப்படுத்திக் கொள்வது, மனோ இச்சைகளிலிருந்து, தீமையான காரியங்களிலிருந்து மனது ஆசைப்படுகிறது. ஆனால் அது நல்லதல்ல, அல்லாஹ் தடுத்திருக்கிறான். இதன் காரணத்தினால் நம்மை கட்டுப்படுத்திக் கொள்கிறோமே, இந்த கட்டுப்பாட்டு உணர்வை நமக்கு தருவதிலே நோன்பு என்பது பிரதானமானது என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. அதேபோல் கூவத்து நப்ஸ் மனிதனுடைய வாழ்க்கையிலே துவண்டு போய்விடாமல் இருக்க இறை அருள் நமக்கு எப்பொழுதுமே உண்டு என்ற அந்த நம்பிக்கையை மனதிலே அழுத்தமாக பதிவு செய்வதற்குண்டான ஒரு மகத்தான வாய்ப்பாக அல்லாஹ் தஆலா நோன்பை தந்திருக்கிறார். அதேபோல் நோன்பு நமக்கு தரக்கூடிய மகத்தான ஒரு வழி சத்து தரீகு ஷைத்தான், ஷைத்தானுடைய வழிகளை பூரா இது தடை செய்து, ஷைத்தானுடைய வழிகளை சொன்னார்கள். இன்ன ஷைத்தான் எஜ்ரி மினல் இன்சானி மஜ்ரத்தம், ரத்தனாலும் ஓடும் இடங்களிலெல்லாம் ஷைத்தான் ஓடுகிறான். அவனை பட்டினியை கொண்டு, பசித்திருப்பதை கொண்டு அவனுடைய வழிகளை அடைத்து விடுங்கள்னு சொன்னான். அதனால நோன்பு என்பது ஷைத்தானுடைய தீங்குகளிலிருந்து பாதுகாப்பதற்கு பிரதானமானதாக இது அமைந்திருக்கிறது. எல்லாவற்றையும் விட மேலாக அல்லாஹ் சொல்கிறான், லஅல்லக்கும் தத்தகூன், அல்லாஹுடைய அச்சமும் ரப்பினுடைய பொருத்தமும். சுப்ஹானல்லாஹ், அது கிடைத்து விட்டால் வேறு என்ன வேண்டும்? ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ரப்பினுடைய பொருத்தமும் அல்லாஹுடைய திருப்தியும் இறையச்சமும் ஒரு மனிதனுக்கு சன்மானமாக தருவதிலே நோன்பு என்பது பிரதானமானது. யா அய்யுஹல்லதீன ஆமனு குத்திப அலைக்குமுஸ் ஸியாம், நோன்பு என்பது உங்களுக்கு ஃபர்தாக்கப்பட்டிருக்கிறது. கமா குத்திப அலல்லதீன மின் கபலிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சம் உள்ளவர்களாக ஆகுவதற்காக. மனிதனுடைய வாழ்க்கை அல்லாஹ்வுக்கு பொருத்தமான ஒரு வாழ்க்கையை ஆக்கி தருவதிலே எல்லா அமல்களை விட தனித்தன்மை வாய்ந்ததாக நோன்பு அமைந்திருக்கிறது என்பதில் எந்த விதமான சந்தேகமில்லை. பாக்கியமான, அருளான, உன்னதமான ரப்பினுடைய விசேஷ தன்மை கொண்ட சங்கையான ரமலான் நம்மை நோக்கி வந்திருக்கிறது. நாம் நேரங்களை திட்டமிட்டுக் கொள்ள வேண்டும். ரமலான் மாதத்திலே நேரங்களை திட்டமிட்டுக் கொள்ள வேண்டும். இதை குர்ஆன் ஓதுவதற்காக, திக்ர் செய்வதற்காக, தொழுவதற்காக, ஓய்வெடுப்பதற்காக, மற்ற நம்ம சுய தேவைகளுக்காக என்று நேரங்களை இதிலே திட்டமிட்டால் அல்லாஹ் ஆனந்தப்படுகிறான். ஒரு மனிதன் அமல் செய்ய வேண்டும் என்று நினைத்தாலே கூலி தரக்கூடிய மார்க்கம். அமல் செய்தால் 10, 70, 700, 7000 என்று அவனுடைய இஹ்லாஸை பொறுத்து நன்மையை தேடித்தரக்கூடிய உன்னதமான ஒரு வழி என்ற காரணத்தினாலே சங்கையான ரமலானை, அல்லாஹ் பாக்கியமாக தந்த ரமலானை எத்தனையோ பேர் நமக்கு முன்னால் ரமலானில் விடைபெற்று விட்டார்கள். கடந்த ரமலானில் இருந்த பல பேர் இப்போ இல்லை பெருமக்களே. ரமலானுக்கு முன்னால் எத்தனையோ பேர் விடைபெற்று விட்டார்கள். அல்லாஹ் நமக்கு ரமலானை சன்மானமாக தந்திருக்கிறான் என்றால் இந்த ரமலானில் என்னென்ன மேன்மைகளை எல்லாம் அல்லாஹ் வைத்திருக்கிறானோ எந்த குறைவும் இல்லாமல் நிறைவாக பெற்றுக்கொள்வதற்கு கருணையும் இரக்கமுள்ள ரஹ்மான் நமக்கு பேரருள் செய்வானாக. நபிமார்களும் சாலிஹீன்களும் எத்தகைய நோன்பை கொண்டு ரப்பினுடைய பொருத்தத்தை பெற்றார்களோ அப்படிப்பட்ட ஒரு நோன்பாக நம்முடைய நோன்புகளை அல்லாஹ் ஆக்கி வைத்தருள்வானாக. நம்முடைய வாழ்க்கையிலே நல்ல மாற்றங்களுக்கு, எல்லா விதமான உயர்வுகளுக்கும் அல்லாஹ் பாக்கியமான இந்த ரமலானை காரணமாக்கி அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.